ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வணக்க மாதாட கடைசி நாள். அதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட பங்கு கோயிலில் இன்றைக்கு பூசை இடம்பெற்றது. எல்லா தோட்டத்து மக்களும் வந்தோம் நாங்கள். சரிமா, நாங்கள் ஒவ்வொரு தோட்டத்திலையும் ஒவ்வொரு மாதா வச்சு சிவமாலை சொல்லுவோம் தானே, அந்த மாதாவை இந்த மாதிரி வடிவை அலங்காரம் பண்ணி ஒவ்வொருத்தரும் கொண்டு வரணும். எங்களோட அம்மா எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு பாருங்கள். இவங்க தான் எங்களோட ஏரியா மாதா. உண்மைக்கு சிம்பிளாக அந்த தம்பி ஒரு ஆள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி அழகாக சோடிச்சாராம். பார்க்கவே அவ்வளோ வடிவாக இருந்துச்சு. ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி விதம் விதமாக சோடிச்சு கொண்டு வந்துச்சுனா. ஆனால் பூசை நடந்த பிறகும் ஒவ்வொருத்தரும் கொண்டு வந்து கொண்டே இருந்துச்சு. நம்ம என்ன சொல்லுங்க, சோடிச்சு கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுதானே, அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் கொண்டு வந்து கொண்டிருக்கணும். இந்த மாதிரி பாருங்க, ஒரு மாதாக்கு பச்சை கலர்ல, ஒரு மாதாக்கு நீல கலர்ல, ஒரு மாதாக்கு பட்டர் கலர்ல, அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் விதம் விதமாக கொண்டு வந்திருந்தீங்கன்னா அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் பூச முடிய சுருவம் சுத்தும் போது நாங்கள் மொழுதிரி கொளுத்தி கொண்டு போகணும். அப்போ இந்த மாதிரி வித்து கொண்டு இருந்துச்சு நம்ம கோயிலில் 120 ரூபா உண்டு. அப்போ இதில் நாங்கள் 2 வேண்டியாச்சு. இந்த மாதா பாருங்க கொஞ்சம் பெரிய மாதாவாக இருக்காங்க தானே. அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மாதாவை சுத்த போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து பாருங்க. நான் அடுத்தடுத்து என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு அப்படியே போடுறேன். சரியா, பாருங்க.